ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1713வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்திலே திருக்கண்ணங்குடி எனும் சோழ நாட்டு திவ்ய தேசம் 40ல் ஒன்றான திருக்கண்ணங்குடி கிருஷ்ணச்சேத்திரங்கள் 5 கிருஷ்ண பஞ்சசேத்திரங்களுள் ஒன்றான திருக்கண்ணங்குடியை மங்களாசாசனம் செய்யும் முதல் திருமொழி, அதனுடைய 3வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். சென்ற பாசுரத்திலே கஜேந்திரனை முதலை துன்பப்படுத்த அந்த நீர்ப்புழுவால் வந்த துன்பத்தை பரிகரித்த அளவு அல்லாமல், அதனிடமிருந்து கஜேந்திரனை காத்தது அல்லாமல், ஊழி வெள்ளத்தில் அகப்பட்ட உலகத்தின் இன்னலை போக்கினவன் எம்பெருமான். அவன்தான் இங்கே திருக்கண்ணங்குடியிலே எழுந்தருளியிருப்பவன் என்று இந்த பாடலில் கொண்டாடுகிறார். பாசுரத்தை பார்க்கலாம். வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டு உகழும் மீன் உரு ஆகி விரி புனல் வரி அகட்டு ஒளித்தோன் போது அலர் புன்னை மல்லிகை முவ்வல் புதுவிரை மது மலர் அணைந்து சீத வண் தென்றல் திசைதொறும் கமழும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்கிறார். திருக்கண்ணங்குடியில் நின்றிருப்பவன் யார் தெரியுமா? திருக்கண்ணங்குடி எப்படி தெரியுமா? அந்த மலர்கள், மலர்ந்த மலர்கள் புன்னை மல்லிகை மவ்வல் புதுவிரை மதுமலர் அணைந்து அழகாக குளிர்ந்த காற்றாலே தென்றல் வீசி அந்த மனம் கமழும் திருக்கண்ணங்குடியுள் இருப்பவன் யார் தெரியுமா? வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டுகளும் மீனுரு ஆகி விரிபுனல் வரியகட்டொழித்தோன் அவன்தான் அங்கே இருக்கிறான் என்று சொல்கிறான். வாதை என்றால் துன்பம். துன்பம் வந்து அடர, வானமும் இந்த வான், இந்த நிலம், மலைகள், அலைகடல் குளிப்ப அந்த கடலுக்குள் மூழ்கி தவிக்க, பிரளய காலத்திலே வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப என்றால் கடலில் அழுந்த, மீது கொண்டு உகழும் மீனுரு, உகழும் என்றால் திரியக்கூடிய, அதன் கடல் மீது திரியக்கூடிய மீன் உரு கொண்டு பெரிய மீன் வடிவத்திலே வந்து உரு ஆகி விரிபுனல் வரியகட்டொழித்தோன். அகடு என்றால் வயிறு. அந்த விரிபுனல், பிரளயம் வந்ததல்லவா, அந்த வெள்ளம் நீர், அந்த அனைத்து நீரையும் தனது மீனின் செதிலுக்குள்ளே அடக்கி அதை ஒழித்தவன் அவன்தான் இங்கே இருக்கிறான். பிரளய காலத்தில் மீன் உருக்கொண்டு அனைத்தையும் காத்தவன் என்று சொல்கிறார். அதுதான் இந்த பாசுரத்திலே சொல்லப்படும் உட்கருத்து. வாதை வந்தடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டுகளும் மீனுரு ஆகி விரி புனல் வரி அகட்டொழித்தோன் போது அலர் புன்னை மல்லிகை முவ்வல் புதுவிரை மதுமலர் அணைந்து சீத ஒன் தென்றல் திசைதொறும் கமழும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. அந்த மனம் வீசக்கூடிய மலர் மணங்கள் கமழக்கூடிய திருக்கண்ணங்குடியில் அவன் நிற்கிறான் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தில். துன்பம் நேர்ந்து அதிகரிக்க வானமும் பூமியும் மலைகளும் கடலில் அழுந்துவிட இவற்றையெல்லாம் தன் மேல் ஏறிட்டு கொண்டு களிப்புடன் உலாவும் மச்ச வடிவாகி, அதாவது மச்ச அவதாரம் பேசப்படுகிறது இங்கே. உலாவும் மச்ச மீன் வடிவாகி பெரு வெள்ள நீரை தனது செலுவிலே அடக்கிய பெருமான் உரிய காலத்தில் மலரும் புன்னை மல்லிகை முல்லை ஆகிய மலர்களின் மணத்தையும் தேனையும் உடைய பூக்களிலே அழாவி தடவி தென்றல் காற்று எல்லா பக்கங்களிலும் மனத்துடன் வீசப்பெற்ற திருக்கண்ணங்குடியில் நின்றான் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும்.
மூவுலகங்களும் பிரளய வெள்ளத்தில் மூழ்கி துன்பம் மிக்க காலத்தில் மிகப்பெரிய மீனாக 1,00,000 யோஜனை நீளமும் 10,000 யோஜனை பருமனும் ஒற்றை கொம்புமாய் திரு அவதரித்து தன் ஒரு செலுவில் கடல் வெள்ளம் முழுவதும் ஒடுங்கும்படி இருந்த பெருமான் வாழுமிடம் திருக்கண்ணங்குடியாகும். செலுவு என்பது மீனின் உள்புறத்தே உள்ள முள் செதில் என்றும் சொல்லப்படும், அல்லது மீன் செட்டை எனப்படும் மீன் சிறகுமாம். மீது கொண்டு பெருமானுடைய நியமனப்படி பிரளய பெருநீரில் ஒரு பெரிய ஓடம் வர அந்த படகில் சப்தரிசிகளும் எல்லா உயிரினங்களும் ஏறி இருக்கும் அளவில் ஒரு பெருங்காற்று அடிக்க, அதனால் ஒரு ஓடம் பெருநீரில் அந்த ஓடம் பெருநீரில் அலைய, அப்போது அதனை மீன் வடிவான பெருமான் தன் ஒற்றை கொம்பிலே தாங்கி பாதுகாத்ததாக வரலாறு உள்ளதால் மீது கொண்டு உகழும் மீன் உருவாகி எனப்பட்டது. இந்த வரலாற்றை, இந்த மச்ச அவதாரத்தை பற்றி ஏற்கனவே சென்ற 8ஆம் பத்திலே நாம் அனுபவித்திருக்கிறோம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை. வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டு உகழும் மீனுரு ஆகி விரிபுனல் வரியகட்டொழித்தோன். எங்கும் ஊழி வெள்ளமாய் துன்பம் மேலிட வானமும் நிலனும் மேம்பட்ட மலைகளும் கடலிலே புகுந்து மூழ்கிவிட இவற்றையெல்லாம் தன்மேல் ஏற்றிக்கொண்டு இவற்றின் சுமையை சுமக்கும் ஆற்றல் உடையதாய் பெரிய மகிழ்ச்சியை உடைய மீன் வடிவினனாய் பரந்த நீரினை தன் கீழ்வயிற்றில் அடக்கியவன். ஓது அலர் புன்னை மல்லிகை மொவ்வல் புதுவிரை மதுமலர் அணைந்து சீத ஒன் தென்றல் திசைதொறும் கமழும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. உரிய காலங்களிலே மலருகின்ற புன்னை மல்லிகை முல்லை இவற்றினுடைய புதுமணத்தையும் தேனையும் உடைய மலர்களிலே நுழைந்து அந்த பூக்களின் உட்புற வெப்பம் தன்மேல் படாதபடி உலாவி குளிர்ச்சியை உடையதாய் மென்மையாக வீசும் தென்றல் திசைகள் தோறும் மனம் கமழ்கின்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. வாதை வந்தடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டுகளும் மீனுருவாகி விரிபுனல் வரியகட்டொழித்தோன். போது அலர் புன்னை மல்லிகை மொவ்வல் புதுவிரை மதுமலர் அணைந்து சீத ஒன் தென்றல் திசைதொறும் கமழும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே. அற்புதமான ஒரு பாசுரம். அந்த திருக்கண்ணங்குடியிலே மனம் கமழ்கிறது. அதுவும் அந்த தென்றல் எப்படி மனத்தை கொண்டு வருகிறது என்றால், காலத்தாலே அலர்கின்ற மலர்கின்ற மலர்கள், புன்னை மலர்கள், மல்லிகை, மொவ்வல், இவற்றை இப்படி புதிதாக மலர்கின்ற மலர்கள் அவற்றின் உள்ளே புகுந்து அந்த தேனையும் அது அணைந்து அந்த மனத்தை வீசுகிறதாம் திருக்கண்ணங்குடியிலே. அப்படிப்பட்ட திருக்கண்ணங்குடியிலே நிற்பவன் யார் என்றால், வாதை வந்து அடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டு உகழும் மீனுரு ஆகி விரிபுனல் வரியகட்டொழித்தோன் அவன் அங்கே நிற்கிறான் என்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு செய்தியை சொல்லுகிறார் பாருங்கள். திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் இந்த உலகையெல்லாம் பிரளய காலத்தில் காத்தவன் என்பதுதான் அங்கே வரக்கூடிய செய்தி. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைத்து நிறைவு செய்யலாம். வாதை வந்தடர வானமும் நிலனும் மலைகளும் அலைகடல் குளிப்ப மீது கொண்டுகளும் மீனுரு ஆகி விரிபுனல் வரியகட்டொழித்தோன். போது அலர் புன்னை மல்லிகை மொவ்வல் புதுவிரை மதுமலர் அணைந்து சீத ஒன் தென்றல் திசைதொறும் கமழும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணங்குடி எம்பெருமான் லோகநாத பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர்
திருவடிகளே சரணம்.